மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாடம் வரலாற்று பாடம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு தொகுதி 2ல அலகு 13ல ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் என்ற பாடத்துல இருந்து நம்ம அதுலயே பகுதி 4ல பார்ட் 4ல நம்ம பார்க்க போறோம். அதாவது பன்னாட்டு சங்கத்தை பத்தியும் உலக பொருளாதார பெருமந்தத்தை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த பாடங்கள்ல ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஷார்ட்டா சுருக்கமா, முதல் உலகப் போர் எந்த வருஷம் நடந்தது? 1914ல ஸ்டார்ட் ஆனது, 18ல முடிஞ்சது. சரி, முதல் உலகப் போர்ல இடையிலேயே பின்வாங்கின நாடு எந்த நாடு? ரஷ்யா. அது எந்த ஆண்டு பின்வாங்கியது? 1917. சரி மாணவர்களே, நம்ம இப்ப பாடப்பகுதிக்கு வருவோம். நம்ம பாடப்பகுதியில பன்னாட்டு சங்கம், பன்னாட்டு அமைப்பு மற்றும் அங்கம், செயலகம், சங்கத்தின் குறிக்கோள்கள், சங்கத்தின் செயல்பாடுகள், அத்துமீறல் சம்பவங்கள், அதாவது பன்னாட்டு சங்கத்தின் அத்துமீறல் சம்பவங்கள், அந்த பன்னாட்டு சங்கம் தோல்விக்கான காரணங்கள், பொருளாதார பெருமந்தம், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பங்கு சந்தை வீழ்ச்சி, பெருமந்தத்தின் பாதிப்புகள், அரசியலில் நிகழ்ந்த மாற்றங்கள். அதாவது அந்த பெருமந்த காலத்துல ஐரோப்பா கண்டத்துல அரசியலில் நிகழ்ந்த மாற்றங்கள், அதை பத்தி இந்த பாட தலைப்பை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த பாடத்துல அறிமுகத்துல என்னத்தை பார்க்க போறோம்னா, 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் தொழில்துறையிலும் வணிகத்துறையிலும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டமாகும். தொழில்துறையிலும் வணிகத்துறையிலும் வளர்ச்சி அடையுது. இந்த வளர்ச்சி தான் ஏகாதிபத்தியத்தை உருவாக்குது. ஏகாதிபத்தியம்னா என்ன? வலிமையான நாடு வலிமை குறைந்த நாட்டை தன்வசப்படுத்தி அந்த வலிமை குறைந்த நாட்டில் உள்ள பொருளாதார வளங்களை வலிமையான நாடு சுருட்டி அள்ளி கொண்டு அவர்கள் நாட்டிற்கு செல்வதுதான் ஏகாதிபத்தியம் சொல்லுவோம். ஏகாதிபத்தியம் இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வகுப்பறையில குண்டா ஒரு பையன், ஒல்லியா ஒரு பையன் இருக்கான். அந்த ஒல்லியான பையன் நிறைய தின்பண்டங்கள் வச்சிருக்கான். அந்த குண்டா உள்ள பையன் என்ன பண்றான்னா, அவன்கிட்ட போய் இந்த தின்பண்டங்கள்ல எனக்கு தராட்டவனை அடிச்சு கொடுங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த சின்ன பையன் என்ன பண்ற, அவனுக்கு கொடுத்துட்றான். இது என்னன்னா அதிகாரத்தின் காரணமாக பெறப்பட்டது. இதே போலதான் ஒரு வலிமையான நாடு வலிமை குறைந்த நாட்டிலிருந்து அவங்கள பொருள்களை எல்லாமே அள்ளி சென்றார்கள். இதனால் உலக நாடுகளில் போட்டிகள் பொறாமைகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக உலக போர்கள் உருவாகவும் வழிவகை செய்தது. அப்ப ஜெர்மனி தலைமையில ஒரு அணியாகவும் ரஷ்யா மற்றும் பிரிட்டன் தலைமையில ஒரு அணியாகவும் உலக நாடுகள் 2 அணியா பிரிஞ்சது. அப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள், அதிகமான காரணங்கள். பொருளாதார காரணம், வணிக காரணம், சமுதாய காரணம், மற்றும் இதுல உடனடி காரணமா என்னத்தை சொல்லலாம்னா, ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்டையும் அவரது மனைவி இசபெல்லாவையும் ஒரு செர்பிய இளைஞனால் படுகொலை செய்யப்படுகிறார். இதை கண்டித்து ஆஸ்திரியா கண்டிக்குது. இதன் காரணமாக ஆஸ்திரியாவிற்கு நட்பு நாடுகள் வருகிறது, செர்பியாவிற்கு நட்பு நாடுகள் வருகிறது. இதன் காரணமாக உலக போர் 3 அடிச்சுக்கிறான், ஒருத்தர் அடிச்சுக்கிறான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்துடுறாங்க, பல கோடி மக்கள் இறந்துடுறாங்க. அது காரணம் இறந்தவங்க லிஸ்ட், அதாவது இறந்தவங்க கணக்கு என்னன்னே தெரியல, ஏதோ கொடுக்குறாங்க, அதை நம்ம படிக்கிறோம். நிறைய உயிர் சேதங்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் உலகத்தில் நடைபெறாமல் இருக்கதான் சர்வதேச சங்கம் அல்லது பன்னாட்டு அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு அமெரிக்க அதிபரான உட்ரோ வில்சன் என்ன பண்றாரு, ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். பாரிஸ் அமைதி மாநாடு நடக்குது 1919 பாரிஸ் நகரத்துல. பாரிஸ் அமைதி மாநாடு நடக்குது 1919 பாரிஸ் நகரத்துல. அந்த மாநாட்டுல தான் உட்ரோ வில்சன் என்ன பண்றாரு, இந்த சர்வதேச சங்கத்தை பத்தி பேசுறாரு. இந்த மாநாட்டின் போது முதல் உலகப் போர் நிறுத்த உடன்படிக்கைகள் அனைத்தையும் உள்ளடக்கி சங்கம் ஏற்படுத்துவதற்கு உரிய பொது ஆவணத்தை உருவாக்குறாங்க. முதல் உலகப் போர்ல ஜெர்மனி தான் தோத்து போறான். ஜெர்மனி தோத்துறது, அதோட ராணுவ பலங்கள் முற்றிலுமாக நசுக்கப்படுகிறது, படைபலம் குறைக்கப்பட்டது. ஜெர்மனி கிட்ட இருந்து போரில் கூட மிகப்பெரிய தொகையை வெற்றி பெற்ற நாடுகள் வாங்குகிறது. இதனால் ஜெர்மனியின் இயற்கை வளங்கள்
சங்கம் சுரண்டப்படுகிறது. ஜெர்மனி துண்டு கூறு போட்டுறாங்க. இதனால ஜெர்மனியின் மீது அவமானப்படுத்த உடன்படிக்கை தெரிவிக்கிறாங்க. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஜெர்மனி மீது உலக நாடுகள் மத்தியில் அவமானப்படுத்தப்படுகிறது. அப்பதான் அந்த ஜெர்மனிய மக்கள் நம்மளை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களா என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்த பொழுதுதான் அந்த ஜெர்மனியில ஹிட்லர் என்ற ஒரு நபர் உருவாகுகிறார். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம பாடப்பகுதிக்கு வரலாம். உலக நாடுகளின் உறவுகளை சீரற்ற அதிகார சமநிலைக்கு தள்ளாமல் ஒரு சுமூகமான தீர்வுகளாக உறுப்பு நாடுகளின் அமைப்பு தேவை என்பதை இந்த உட்ரோ வில்சன் உணர்ந்திருந்தார். சரி, அமைப்பு மற்றும் சங்கம் பன்னாட்டு அமைப்பின் அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தும் போது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் சிந்தனைகள் மேலோங்கி இருந்தது. சரி, பன்னாட்டு சங்கம் 5 அங்கங்களை கொண்டது அல்லது 5 உறுப்புகளை கொண்டது. பொதுச்சபை, நிர்வாக சபை அல்லது குழுன்னு சொல்லுவாங்க, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஆகிய 5 உறுப்புகளை கொண்டது. இதுல இந்த நிர்வாக சபை தான் சங்கத்தின் நடைமுறைப்படுத்தும் ஒரு உறுப்பாக இது செயல்படுகிறது. இதுல பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இது 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பு நாடுகளாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு என்ற நிலையில் அனைத்து முடிவுகளும் அவங்க 5 பேரும் ஒருமனதாக தான் எடுக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது செயலகம். பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் ஜெனீவாவில் அமைக்கப்பட்டது. ஜெனீவாவில் நிறுவனாங்க பன்னாட்டு சங்கத்தின் செயலகம். தலைமைச் செயலகம் எங்க இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்கு. இதன் முதல் பொதுச் செயலாளராக பிரிட்டனை சேர்ந்த சர் எரிக் ட்ரம்மோண்ட் என்பவர் தான் முதல் பொது செயலாளராக பதவியேற்றுக் கொள்கிறார். பன்னாட்டு நீதிமன்றம் நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக் நகர்ல அமைஞ்சிருக்கு. பன்னாட்டு நீதிமன்றம் எங்க இருக்கு? தி ஹேக் நகர்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த தலைப்பாக நம்ம பார்க்க இருப்பது பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள்கள். பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள்கள் 2 முனைகளை கொண்டது, 2 முனைகளை கொண்டது. ஒன்னு போரை தவிர்ப்பது, மற்றொன்று உலகில் அமைதியை நிலைநாட்டுவது. இது அவங்களோட எய்ம், அதாவது எண்ணங்கள். இது போல முதல் உலக போர் போல இனிமேல் மனித குலத்திடம் போர் ஏற்படாமல் இருக்க இவங்க இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. சங்கம் ஒரு சிக்கலையும், அதாவது சங்கம் என்ன பண்ணுது, ஒரு சிக்கலை பெரிதாக்கி விடாமல் ஆரம்ப கட்டத்திலேயே அதை தீர்க்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அது ரொம்ப உளரப்படக்கூடாது. இப்ப 2 நாடுகள் மத்தியில சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதை கூப்பிட்டு பேசி தீர்க்கணும், அதை பெரிதாக்கி விடக்கூடாது என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டதான் இந்த சர்வதேச சங்கம். இச்சங்கத்தை மீறி யாராவது போர் தொடுத்தால் போர் தடுக்கிறவங்க மீது பொருளாதார தடை விதிக்கப்படும், ராணுவ தடைகளையும் விதிக்கப்படும் சொல்லி ஒரு அறிக்கையை, ஒரு விதிமுறைகளை வகுக்கிறாங்க இந்த பன்னாட்டு சங்கம். சரி, இந்த பன்னாட்டு சங்கத்தின் செயல்பாடுகள். பன்னாட்டு சங்கம் 3 பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்கு, கிளியரா தீர்த்து வச்சிருக்கு. சரி, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஆலந்து தீவு பிரச்சனை. இந்த ஆலந்து தீவுகளின் இறையாண்மையை ஸ்வீடனும் பின்லாந்தும் 1920 உரிமை கோரி சர்ச்சையை கிளப்புறாங்க. ஆலந்து தீவு இருக்கு, அதோட இறையாண்மையில ஸ்வீடனும் பின்லாந்தும் எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. இது சர்வதேச சங்கம் தலையிடுது. சங்கம் என்ன சொல்றதுன்னா ஆலந்து தீவு பின்லாந்துக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது சைலேசிய பிரச்சனை. அது சைலேசியா என்பது போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஏற்பட்டது. சைலேசிய பிரச்சனை போலந்துக்கும் ஜெர்மனிக்கு இடையே ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை வெற்றிகரமாக சங்கம் தீர்த்து வச்சது. அதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறது. கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையே சிக்கல் நிலவுது. அந்த சிக்கல்ல பார்த்தா கிரீஸ் பல்கேரியா மீது படையெடுத்த போது சங்கம் போர் நிறுத்த ஆணையை வெளியிடுறாங்க. அப்ப மேலும் பல்கேரியாவிற்கு கிரீஸை நஷ்டத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாங்க. அந்த ஆணையமும் ஏத்துக்கிறது கிரீஸ். அப்ப இந்த 3 பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது சர்வதேச சங்கம். அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவுல அபினி பரிமாற்றத்தை குறைக்குது. அபினி என்பது ஒரு போதை ஊட்டக்கூடிய
ஒரே ஒரு பொருள். அதை எந்த நாடு அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதியும் செய்யக்கூடாது, இறக்குமதியும் பண்ணக்கூடாது. உலக நாடுகள்ல அமைதி குலைந்து விடும் என்ற காரணத்துக்காக அபினியை தடை பண்றாங்க. முற்றிலும் தடை பண்ணல, ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க. அது மட்டுமல்லாமல் மேலும் உலக நாடுகளில் ஆபத்தான நோய்கள் பரவுவதை தடுப்பதில் இந்த சங்கம் சிறப்பான தனது பங்கை ஆற்றி வந்தது. அதாவது ஏழ்மையான நாடுகள்ல மிக கொடிய நோய்கள் பரவுதுன்னா அவங்க தானாகவே முன் வந்து அந்த நாடுகளுக்கு அதாவது மருந்து பொருட்களை உதவிகரமாக நீட்டியது போன்ற செயல்களை வெற்றிகரமாக இந்த சர்வதேச சங்கம் தீர்த்து வந்தது. இதுலயும் சில அத்துமீறல் சம்பவங்கள் நடக்குது. இந்த சங்கத்தையும் மீறி அத்துமீறல் சம்பவங்கள் நடக்குது. இந்த சங்கத்தின் நிர்வாக சபை 1922ஆம் ஆண்டு ஒரு ஆணையை பிறப்பிக்குது. ஒரு ஆணையத்தை நியமிங்க, அதன்படி ஆயுத ஒழிப்பு மாநாட்டை கூட்டுங்கன்னு சொல்லுது. சர்வதேச சங்கம் என்ன சொல்லுதுன்னா, நிர்வாக சபை கிட்ட 1922லயே ஒரு ஆணையத்தை நியமிங்க. அந்த ஆணையம் என்ன செய்யணும்னா, உலக நாடுகள்ல அணு ஆயுதத்தை யாரும் அளவுக்கு அதிகமா உற்பத்தி செய்யக்கூடாது என்ற ஒரு மாநாட்டை கூட்டுங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த மாநாடு 1932 தான் நடத்தினாங்க. 22லயே ஆணையிடுறாங்க. அந்த மாநாடு 32ல நடக்குது. இந்த மாநாட்டுல ஜெர்மனி கலந்துக்குது. ஜெர்மனி கிட்ட சொல்றாங்க, நீங்க அளவுக்கு அதிகமா அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்றீங்க, அதாவது ராணுவ தளவாடங்களை பொருள்களை நீங்க உற்பத்தி பண்றீங்க, அதை குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி சங்கம் சொல்லுது. அதற்கு ஜெர்மனி ஒரு கோரிக்கை வைக்குது. பிரான்சுக்கு சமமா நாங்க ஆயுதத்தை வச்சுக்கிறோம், பிரான்சுக்கு சமமா எங்களுக்கு அந்தஸ்து வேணும் என்ற கோரிக்கையை ஜெர்மனி முன்வைக்குது. இதுக்கு நிராகரிக்கவே சங்கம் நிராகரிக்குது. அதுக்கு அவங்க கோரிக்கை, ஜெர்மனி கோரிக்கை நிராகரிக்குது. அதனால ஜெர்மனி ஹிட்லரான நாச கட்சி தலைவர் என்ன பண்றாரு, நான் சங்கத்திலே இருக்கல, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துகிறார். வெளியே கிளம்புகிறார், வெளியே புறப்பட்டு வந்துடுறாரு. அது மட்டுமல்லாமல் இத்தாலிக்கு கிரீஸுக்கும் 1923ல போர் அபாயம் ஏற்படுது. இத்தாலிக்கு கிரீஸுக்கும் அந்த சமயத்தில் சங்கம் என்ன பண்ணுது, இத்தாலியை வான் பண்ணுது, போர் தொடுக்காத, கிரீஸ் மீது போர் தொடுக்காதுன்னு சொல்லி வான் பண்ணுது. அதற்கு இத்தாலி மறுத்தது. உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்ற மாதிரி மறுத்தது. அது மட்டுமல்லாமல் 1931ல மஞ்சூரியா என்ற பகுதியை ஜப்பான் அபகரிக்குது, அதை கைப்பற்றுகிறது. அதை சங்க தலையிட்டு கேட்கிறாங்க, நீங்க இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சங்கம் வான் பண்ணுது. அதற்கு ஜப்பான், நான் சர்வதேச சங்கத்தில இருந்து நான் வெளியே போயிறேன், என்னோட பதவியில ராஜினாமா பண்ணிட்டு நான் வெளியே போயிறேன்னு சொல்லிட்டு ஜப்பானை வெளியே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தாலி எத்தியோப்பியாவை தாக்கும் பொழுது சங்கம் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுது. ஆனால் அந்த பேச்சை கேட்கவில்லை. இத்தாலியும் 1937ல சங்கத்தை விட்டு வெளியேறுகிறது. இதற்கு பின் ரயின்லாந்து, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவேகியா, போலந்து போன்ற நாடுகள்ல சிக்கல் ஏற்படுகிறது, பிரச்சனை வருது. அத சங்கம், அது சர்வதேச சங்கம் வெறும் பார்வையாளரா நீங்க பார்த்துட்டு தான் வராங்க. அதை பத்தி அவங்க ஒண்ணுமே கண்டுகொள்ளவில்லை. அவங்கள்ட்ட அதிகாரமும் இல்லை, அவங்க பேச்சை யாரும் கேட்கல. அதனால சங்கத்தின் கடைசி முடிவாக பின்லாந்தை ரஷ்யா தாக்கியதற்காக 1939ல கண்டிக்கிறாங்க. சர்வதேச சங்கம் கண்டிக்குது. ஆனா ரஷ்யா அதை கேட்கல, மறுக்கிறது. அந்த சங்கத்தோட கூட்டம் அதோட முடிஞ்சு போயிருது. இந்த சர்வதேச சங்கம் 1946ல முற்றிலுமாக கலைக்கப்பட்டது. இந்த பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள் அடுத்த தலைப்பாக, இந்த இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று இருந்த இந்த சங்கம் எப்படி தோத்து போச்சு, அதோட தோல்விக்கான காரணம், பின்னடைவுக்கான காரணம். சங்கம் உலகளாவிய உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அது ஐரோப்பிய ராஜதந்திரத்தின் மையமாக தான் விளங்கியது. அவங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு இருந்துக்கிறாங்க, தேவையில்லாத பொழுது இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி அவங்க வெளியே போயிட்டாங்களே, ரஷ்யா வெளியே போயிட்டாங்க இல்லையா, அது போல அவங்க ராஜதந்திரத்தின் மையமாக தான் அது விளங்கியதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த சங்கத்திற்கென்று தனி ராணுவ பலம் இல்லை, படைபலம் இல்லை. பன்னாட்டு சங்கம் ஒரு திறன் குறைந்த அமைப்பை போல் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாமல் திணறியது. சர்வாதிகார தலைவர்களால் ஆளப்பட்ட இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் சங்கத்தின் கட்டளைகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டனும் பிரான்சும் மட்டும்தான் இந்த சங்கத்தை நடத்திட்டு வந்தாங்க. இருந்தாலும் இந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு, உட்ரோவில்சன் தானே. அதனால அவங்க அந்த சங்கத்துல அவ்வளவா ஈடுபாடு செலுத்தல. அப்ப இந்த காரணங்களுக்காக நம்ம சர்வதேச சங்கத்தை பத்தி பார்த்தோம், அதோட சாதனைகளை பார்த்தோம், அத்துமீறல்களை பார்த்தோம்.
அதோட பின்னடைவு, அதாவது தோல்விக்கான காரணங்களை பத்தி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பொருளாதார பெருமந்தத்தை பத்தி பார்ப்போம். இந்த பொருளாதார பெருமந்தம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உருவானது 1929 உருவானது. இந்த வருஷம் 1929. அப்பொழுதைய அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹூவர் அவர் காலத்துலதான் இந்த பொருளாதார பெருமந்தம் என்பது உருவானது. மீண்டும் பொருளாதார பெருமந்தம் 1940 தான் இயல்பு நிலைக்கு வருது. 1929 பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவோட நிகழ்ந்து மீண்டும் சமாளிச்சு மேலே எப்போ வராங்கன்னா 1940. எப்படி ரூஸ்வெல்ட் தான் அமெரிக்காவை காப்பாத்தி மேலே கொண்டு வராரு புறநமைப்பு கொள்கை மூலமாக. சரி, இதுல பத்தி நம்ம பார்ப்போம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பங்கு சந்தையில வீழ்ச்சியை தொடர்ந்து உலக பொருளாதாரத்தையே கடுமையா ஆட்டி படைத்தது. முதல் உலக போரில் ஐரோப்பிய நாடுகள் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அமெரிக்கா என்ன பண்றா, தனது சந்தைகளையும் முதலீட்டு தளத்தையும் விரிவுபடுத்த நினைக்குது அமெரிக்கா. மேலும் தொழில்துறையும் வேளாண்மை துறையிலும் பயங்கர முன்னேற்றம் ஏற்படுகிறது அமெரிக்காவில். ஏனென்றால் முதல் உலக போர்ல 1917 தான் போய் ஜாயின் பண்றாங்க. லூசிடானியா கப்பல் தாக்கப்பட்ட பொழுது அதுக்கு பிறகுதான் அவங்க ஜாயின் பண்றாங்க. அது வரைக்கும் போகவே இல்லை. போரின் முடிவில் அமெரிக்கா உலகின் மிக சிறந்த ஒரு நாடாக உருவானது. போரால் பாதிக்கப்பட்டிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா பெருமளவு கடனை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் நிறைய பண காசு கொடுக்குறாங்க. இதற்கிடையே உள்நாட்டுல வணிக சரிவு ஏற்படுது. அதாவது அமெரிக்காவில் வணிக சரிவு ஏற்படுது. இதன் காரணமாக வெளியில் கொண்டு செல்லப்பட்ட முதலீடுகள் எல்லாமே திரும்ப பெறப்பட்டன. அமெரிக்க முதலீடுகள் திரும்ப பெறப்பட்டதால் ஏற்றுமதியின் அளவு மற்றும் மதிப்பும் உலகளாவிய பெரும் சரிவை எதிர்கொண்டதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக முதலாவது பெரும் பங்கு சண்டை வீழ்ச்சி எப்ப உருவானது அப்படின்னு கேட்டா 1929. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1929 அக்டோபர் 24 யார் காலம்? ஹெர்பர்ட் ஹூவர் ஆட்சி காலத்துல வீழ்ச்சிக்கு வந்தது. இதனால் அதிகமான மக்கள் தங்கள் வசமிருந்த பங்குகளை விற்று சந்தையில் இருந்து வெளியேறினார்கள். சந்தைன்னா என்ன? அமெரிக்க பங்கு சந்தை உயர்ந்துகிட்டே போகும். அமெரிக்க மக்கள் நம்ம கையில காலில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் வித்து சொத்துக்களை வித்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணாங்க. திடீர்னு சரிவை சந்திச்சது. திருப்பி போய் என்ன பண்ணாங்க, நாங்க பங்குலாம் விற்கிறோம், எங்களுக்கு காசு பணத்தை கொடுன்னு சொல்றாங்க. அந்த பங்குகளை வாங்க ஆள் இல்லை. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வங்கிகள் எல்லாமே பேரிழப்பை சந்திச்சது. அமெரிக்க நிதியாளர்கள் வெளிநாடுகளில் செய்து வைத்திருந்த முதலீடுகளை தான் திரும்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஜெர்மனிக்கு கொடுக்கவிருந்த கடனை, அதாவது ஜெர்மனிக்கு ஆண்டுக்கு அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை அமெரிக்கா கொடுக்கவிருந்த கடனை நிறுத்திடுச்சு. இதன் காரணமாக அங்கு அந்த ஜெர்மனியில் 2 பெரும் வங்கிகள் திவாலானது, வீழ்ச்சி உற்றது. மேலும் இதனால் வெளிநாடுகளில் செயல்பட்டுக் கொண்டிருந்த வங்கிகளுக்கு தாராளமான கடன் வழங்கி வந்த இங்கிலாந்து வங்கியும் திவாலானது. வெளிநாட்டு வங்கி மற்ற வங்கிகளுக்கெல்லாம் இங்கிலாந்து வங்கி கடன் கொடுத்ததாம். இந்த பொருளாதார பெரும் நஷ்டம், அதாவது அமெரிக்காவில் ஏற்பட்டது, அனைத்து நாடுகளையுமே பாதிக்குது. இதுல பாதிக்காத ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். சரி, இந்த பெருமந்தத்தினால் பாதிப்பு என்ன? இதுல செலவை குறைக்கணும், அதிகமா மக்கள்கிட்ட வரி வாங்கணும்னு சொல்லி இங்கிலாந்து ஒரு திட்டத்தை மேற்கொள்ளுது. இந்த திட்டத்துல அப்படியும் அவங்களால சமாளிக்க முடியல. இங்கிலாந்தால இந்த செலவுகளை சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இதனால ஒவ்வொரு நாடும் உள்ளூர் சந்தைக்காகவும் தனி பாதுகாப்பு, அதாவது தனி பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி கொள்ள தங்களின் பண மதிப்பை குறைக்கிறாங்க. பண மதிப்பிற்கும் கடன் வழங்குவோரை கடன் அளிப்பதை நிறுத்திக் கொள்ள ஒரு வழிவகை செஞ்சது. பணத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கிறாங்க. இதன் காரணமாக உலகளாவிய கடன் புழக்கம் சுருங்குது. இந்த காரணத்தினால உலகளாவிய கடன் புழக்கம் சுருங்குது. இதுவே உலக பொருளாதார வளர்ச்சியில எதிர்பாராத ஒரு கடு வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. இதன் பாதிப்புகள் ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடித்ததாகவும் இருந்ததால் பொருளாதார நிபுணர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இந்த நிகழ்வை என்ன சொல்றாங்க, ஒரு பெருமந்தம் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடுறாங்க, வரலாற்றுல பதிவிடுறாங்க. சரி, இந்த பொருளாதார பெருமந்தத்தின் காரணமாக ஐரோப்பிய அரசியலில், அதாவது மேலை நாட்டு அரசியலில் பல மாற்றங்கள் இருந்தது. சரி, என்னென்ன மாற்றம் அப்படின்னு கேட்டா, பெருமந்தம் பல நாடுகளிலும் அரசியல் நிலையில் பல மாற்றங்களை விளைவித்தது. பல நாடுகள்ல பல அரசியல்ல மாற்றத்தை விளைவிக்குது. இங்கிலாந்துல 1931
தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுகிறது. இங்கிலாந்துல 1931 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி முற்றிலுமாக தோல்வி அடைகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலையும் எலெக்ஷன் நடக்குது, அதாவது தேர்தல் நடக்குது. அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவே முடியல. அதாவது அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி இந்த பெருமந்தத்துக்கு பிறகு தேர்தலில் போட்டிடுறாங்க. 20 வருஷம் அவங்களால வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆனா மக்கள் மத்தியில அது மாறவே இல்லை. அந்த பொருளாதார பெருமந்தம் எந்த கட்சியின் சார்பாக குடியரசுக் கட்சி தானே ஆட்சியில் இருந்தது, அவங்களால தானே நம்ம இவ்வளவு பாதிப்பு சந்திச்சுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் 20 ஆண்டுகள் அவங்கள ஆட்சி அமைக்க விடல. மக்கள் யாரும் அந்த கட்சி ஆதரிக்கல. அது மட்டுமல்லாமல் நாசிச கட்சி ஜெர்மனியிலும் பாசிச கட்சி இத்தாலியிலும் அரசு அதிகாரத்தை தங்கள் வசமாக்கி கொண்டது. இந்த சூழல்ல தான், இந்த காலகட்டத்தில் தான் பாசிசம் நாசிசம் ஜெர்மனி ஹிட்லர் தலைமையில, பாசிசம் இத்தாலி முசோலினி தலைமையில உருவாகிறது. அந்த காலகட்டத்தில் தான் ரோம் பெர்லின் டோக்கியோ ஒப்பந்தம் ஒரு அச்சு என்ற ஒரு ஒப்பந்தமும் உருவாகுது. இதே காலகட்டத்தில் அராஜக ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக திகழ்கிறது. அடுத்ததாக அர்ஜென்டினா, பிரேசில், சிலி போன்ற நாடுகளிலும் அரசு மாற்றம் ஏற்பட்டது. அர்ஜென்டினா, பிரேசில், சிலி போன்ற நாடுகளிலும் அரசு மாற்றம் ஏற்பட்டது. இப்ப பல்வேறு தலைப்புகள்ல இருந்து நம்ம பார்த்தோம். இந்த பாடத்துல மீண்டும் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ரிவிஷன் மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் அந்த பாடத்துல இருந்து பார்த்தோம். இதுல பன்னாட்டு சங்கத்தை பார்த்தோம். அதாவது பன்னாட்டு அமைப்பு மற்றும் அங்கத்தை பத்தி பார்த்தோம். செயலகம் பார்த்தோம். சங்கத்தின் குறிக்கோள்கள் பார்த்தோம். சங்கத்தின் செயல்பாடுகளை பத்தி பார்த்தோம். சங்கத்தை அத்துமீறல் சம்பவங்களை பத்தி பார்த்தோம். பன்னாட்டு சங்கம் தோல்விக்கான காரணங்களை பத்தி பார்த்தோம். பொருளாதார பெருமந்தத்தை பத்தி பார்த்தோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பங்கு சந்தையில வீழ்ச்சியை பத்தி பார்த்தோம். பெருமந்தத்தின் பாதிப்புகளை பத்தி பார்த்தோம். அரசியலில் நிகழ்ந்த மாற்றங்களை பத்தி பார்த்தோம். சரி, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா ஏகாதிபத்தியத்தை பத்தி பார்த்தோம். ஏகாதிபத்தியம் வலிமையான ஒரு நாடு, வலிமை கொண்ட ஒரு நாட்டை தன்வசப்படுத்தி அதனோட இயற்கை வளங்களை சுரண்டிட்டு போனாங்க. இதான் ஏகாதிபத்தியம். இதன் காரணமாக தான் முதல் உலக போர் என்பது உருவானது. இரு நாடுகள், உலக நாடுகள் இரு அணிகளாக பிரிஞ்சு உலக போர் ஏற்படுகிறது. அது கடைசி உடனடி காரணமாக 1914 ஜூன் 28 ஆசிரியர் பட்டத்து இளவரசரையும் அவரது மனைவியும் படுகொலை செய்யறாங்க. இதுதான் முதல் உலக போருக்கு இறுதி காரணமாக அமைந்தது. முதல் உலக போர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நடக்கிறது. இந்த 4 ஆண்டுகள் காலகட்டத்தில் பல பொருட்சேதங்கள் ஏற்படுகிறது. இறுதியாக பாரிஸ் அமைதி மாநாடு பாரிஸ் நகரத்தில் நடக்கிறது 1919. இதுலதான் நம்ம சர்வதேச சங்கம், பன்னாட்டு சங்கங்க என்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி அமெரிக்க அதிபரான உட்ரோ வில்சன் தனது அறிக்கையை அதுல சமர்ப்பிக்கிறாரு. அந்த சங்கத்தை பாரிஸ் அமைதி மாநாட்டில் அதன்படி 1920 சர்வதேச சங்கம் உருவாகிறது. இது பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது. உலக நாடுகளில் இந்த சங்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டா, உலக நாடுகளில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழ கூடாது என்பதற்காக இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம இது போன்ற ஒரு செயல்களை அந்த சங்கம் சிறப்பாக முறையில் செய்து கொண்டு வந்தது. இவங்களோட சங்கத்தின் குறிக்கோள்கள்லாம் பார்த்தா இருமுனை குறிக்கோள்கள் சொல்லி பார்த்தோம். போரை தவிர்ப்பது, அமைதியை நிலைநாட்டுவது, உலக நாடுகளில் இனி போர் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சங்கம். அமைதியை நிலைநாட்டணும், மனித குலத்தில் அடிச்சு கூடாது. இருந்தும் இந்த சங்கம் தோல்வியை தான் கண்டது. ஏன் தோல்வியை கண்டது அப்படின்னு கேட்டா, உலக நாடுகள் ஒற்றுமையின்மை. ஜெர்மனி முதல் உலக போர்ல வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில அவமானப்படுத்தப்படுகிறது. ஜெர்மனியின் படைபலம் குறைக்கப்பட்டது. ஜெர்மன்ல இருந்து போரில் கூட மிகப்பெரிய ஒரு தொகையை வாங்கிட்டாங்க. அவங்களோட இயற்கை வளங்களான நிலக்கரி சுரங்கங்களை வெற்றி பெற்ற நாடுகள் வலுக்கட்டாயமாக பிடுங்கி கொண்டது. ஜெர்மனிய துண்டாடிட்டாங்க.
கூறு போட்டார்கள். இதன் காரணமாக தான் ஜெர்மனியில் சர்வாதிகார ஆட்சி என்பது உருவானது. ஜெர்மனி சங்கத்திலிருந்து வெளியேறுகிறது. பின்பு இத்தாலியும் வெளியேறுகிறது. எத்தியோப்பியாவை கைப்பற்றுறான். சங்கம் கேட்குது, தடை விதிக்குது, முடியாது, நான் சங்கத்துல இருந்து வெளியே போயிருந்து சொல்லிடுறான். அது மட்டுமல்லாமல் 1931 மஞ்சூரியாவை ஜப்பான் கைப்பற்றுகிறது. இதை சங்கம் கண்டிக்கிறது. இதன் காரணமாக ஜப்பான் என்ன பண்றாங்க, நான் சங்கத்துல இருந்து நான் பின்வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா தான் பொருளாதார பெருமந்தத்தை பத்தி பார்த்தோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டு தான் ஃபர்ஸ்ட் உருவாகுது. 1929 ஹெர்பர்ட் ஹூவர் ஆட்சி காலத்துல உருவாகிறது. இது எப்ப சரியாகுதுன்னா 1940 சரியாகுது. இந்த பொருளாதார பெருமந்தத்தில் சிக்காத ஒரே நாடு ரஷ்யா. இந்த பொருளாதார பெருமந்தத்திலிருந்து அமெரிக்காவை மீட்டு கொண்டு வந்தது எப்படி ரூஸ்வெல்ட் தனது புனரமைப்பு கொள்கையின் வாயிலாக. என்னன்னு கேட்டா, உற்பத்தி நிறைய நீர்நிலைகளை பெருக்கிறாங்க, உருவாக்குறாங்க. தரிசு நிலங்களை விளைநிலங்களா மாத்துறாங்க. பொருளின் அளவு குறைக்கப்படுகிறது, விலையின் அளவு உயர்த்தப்படுகிறது. அப்படின்னா ஒரு மூட்டை 100 கிலோ என்றால் ஒரு மூட்டை 80 கிலோ போதும். ஒரு மூட்டை 100 கிலோ 1000 ரூபாய்னா 100 கிலோ தேவையில்லை, 80 கிலோவே 1000 ரூபாய் தான். இது போல பொருளின் விலையை அதிகரித்து தன்மையை குறைத்தார்கள். இதனால அமெரிக்க மக்கள் இன்ட்ரெஸ்டா வேலை பார்த்தாங்க, முழு ஈடுபாட்டோட வேலை பார்த்தாங்க, எல்லாரும் உழைக்க கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் 1940 அவங்க என்ன பண்ணாங்க, மீண்டு வந்துட்டாங்க. இதுல அனைத்து நாடுகளுமே பாதிக்கப்படுகிறது. இங்கிலாந்துல என்ன பண்றாங்க, செலவை குறைக்கணும், மக்கள்கிட்ட வரி வாங்கணும்னு சொல்லி அவங்களும் முயற்சி மேற்கொள்றாங்க. இந்த சூழல்லையும் அவங்க என்ன பண்றாங்க, சரி பண்ண முடியல. அப்ப இந்த மாதிரியான நிலைகள் உலக நாடுகள்ல ஏற்படுகின்றது. அப்ப மாணவர்களே, நம்ம என்ன பண்ணோம், இன்ன வரைக்கும் சர்வதேச சங்கம் மற்றும் பொருளாதார பெருமந்தத்தை பத்தி பார்த்தோம். இந்த பாடப்பகுதியிலிருந்து ஒரு சில வினாக்களை பத்தி பார்ப்போம். சர்வதேச சங்கம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? முதல் கொஸ்டின், சர்வதேச சங்கம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? உட்ரோ வில்சன். அமெரிக்காவில் பொருளாதார பெருமந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? அமெரிக்காவில் பொருளாதார பெருமந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1929. மாணவர்களே, சிறப்பாக நாம் அந்த வகுப்புல பாடத்தை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.